ஹலோ டேய், ஹரி பாண்டிய பேங்க்குக்கு போயிருக்கான். நீ நம்ம விஜய்க்கு ராய்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்ட. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இல்லைன்னா நம்ம யாரும் இங்கிருந்து போக கூடாது. எவ்வளவு பவுன் இருக்குன்னு தெரியுமா? இது ஹரி பொட்டு பாண்டி எல்லாம் சேர்ந்து நடத்துற கேம். நம்ம நகையெல்லாம் இதுக்குள்ள தான் இருக்கும். வேற எங்க போவோம்? பிரசிடென்ட் ஐயா வந்துட்டாரு. இனிமே எல்லாம் அவர் பார்த்து பாரு. வாங்கடி. வெளியே வாங்க, வெளியே வாங்க. வாங்க, வெளியே வாங்க. அவன் மேல தான் இருக்கான். அவன் மேல இருக்கான்ல? இருக்காங்க. அவனை நான் பாத்துக்கிறேன். உங்களோட பொறுப்பு எனக்கு நிறைய இருக்கு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா மட்டும் போதும். நான் போய் பேசிட்டு வரேன். வேணாம் நான் தனியா போய் முடிக்க முடியுமான்னு பாக்குறேன். இத்தனை வருஷமா பிரசிடென்டா நான் இதுக்கு இந்த ஊர்ல இருக்கேன். சரி, உங்களை நம்புறேன். நல்ல முடிவோட வாங்க. நாங்க யாரும் இந்த இடத்துக்கு போக மாட்டோம். ஹரி என்ன நமக்கும் இந்த ஊருக்கு செலவு பண்ண பாதி காசு இருந்தா போதும் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம் உண்மை, இந்த மாதிரி ஃப்ராட் தனத்தை அவர் பண்ண மாட்டாரு. அதுவும் கரெக்ட் தான். எவ்வளவு பிரச்சனை நம்ம கூட ஒரு துணையா இருந்திருக்காரு. அவர் மேல ஒரு தூசி கூட நாம பட விட கூடாது. ஆமா, வாங்கடா. உட்கார்றதுக்காக நாங்க இங்க வரல. மக்கள் எதுக்கும் தயாரா தான் இங்க வந்திருக்காங்க. இனிமேலும் நீ அவங்க பொறுமையை சோதிக்காத. நானும் எல்லாத்துக்குமே தயாரா தான் இங்க வந்திருக்கேன். பாண்டியா, ஹரி அந்த லாக்கரை தர. இதுல உங்க நகை எதுன்னு சொல்லுங்க. இதுவா? அதான். என்னோட 1/4 பவுன் மோதிரம் கூட இருக்கு. கொன்றுவேன். உங்க யாரோட உதவி எனக்கு தேவையில்லை. ஆனா என்னோட உதவி உங்க எல்லாருக்குமே தேவைப்படும். ஒவ்வொருத்தன் பொண்டாட்டியோட தாலி அப்புறம் வீட்டோட பத்திரம் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. முதல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. 10-20 வருஷமா நான் துபாயில கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசோட ஒரு பங்காவது இந்த ஊர் மக்களுக்கு உபயோகமா இருக்கட்டுமே தான் நான் இந்த பேங்கே ஆரம்பிச்சேன். உலகத்துல எங்கேயுமே எங்க அளவுக்கு குறைஞ்ச வட்டியில யாருமே பணம் கொடுக்கறது இல்ல தெரியுமா? வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சா விட மாட்டீங்களே. விளம்பரப்படுத்தினா மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும் போல இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, என் பணம் கிடைச்சா மட்டும் தான் உங்க பொருளை திருப்பி தருவேன். இதை மக்களுக்கு சொல்வீங்களா? சொல்றேன். அப்ப வாங்க. மகாஜனங்களே, நாம தான் தப்பு பண்ணிட்டோம். ஹரிய நாம சரியா புரிஞ்சுக்கல. இத்தனை நாளா உங்களுக்கு உதவிக்கிட்டு இருந்த இந்த பேங்க் பாண்டியந்து இல்ல, இவந்து தான். இந்த ஹரியோடது. உங்க யாரோட தங்கமும் எங்கேயும் போகல. நான் என் கண்ணால பார்த்துட்டேன். நீங்க வட்டியோட உங்க பணத்தை கட்டும் போது உங்க பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க எல்லாரும் இப்போ இங்க இருந்து போலாம். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல? நான் கிளம்பட்டுமா? நான் அப்பவே சொல்ல, ஹரி என்ன இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் தரமான மனசு ஐயா. இன்னைக்கு நேத்தா பாக்குற அவரை. என்னடா எல்லாருமா? தேவாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. என்னடா? சாரி ஹரிண்ணே, எங்க எல்லாரையும் மன்னிச்சு ஏத்துக்கங்கண்ணே. உங்களெல்லாம் நான் விட்டுட்டு போல, நீங்களா தான் என்னை விட்டுட்டு போனீங்க. இது உங்க பிரச்சனை இல்லடா, உங்க வயசோட பிரச்சனை தான் அது. உங்க வயசுல எனக்கும் தோணுச்சு இந்த பூமி வேற மாதிரி சுத்தினா நல்லா இருக்கும்னு. கொஞ்ச நாள் ஆனா சரியாயிடும்.